இன்றைக்கி விலாகில் அரிசி பருப்பு சாதம் எப்படி சுவையாக செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை. நான் இன்றைக்கி 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய குக்கரில் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க, கடலை எண்ணெய். உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இதை நல்லா ஒரு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. எல்லா கலந்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். போட்டுட்டு மட்டன் மசாலா, சாம்பார் தூள், அப்புறம் பிரியாணி தூள் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. கொதிச்சு வந்ததும் தண்ணிக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் 5 டம்ளர் தண்ணிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூடவே அரிசி நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ உப்பு, நான் 1.5 கரண்டி உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சிச்சு. அரிசி 2 டைம் வாஷ் பண்ணி வச்ச அரிசி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உப்பு தேவையான அளவில் இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகும். நீங்கள் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். சுவையான சூடான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். pattumadu.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.